சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இன்னைக்கு எத்தனை பேர் சோதனையை சகித்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரும் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் சிலுவை பாடுகளை, அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டு அந்த இரத்தமெல்லாம் சிந்தி நம்மை மீட்டெடுத்த தெய்வம் எத்தனையோ சோதனைகளை அவர் சகித்தார். நிந்தை என்கிற சோதனையை சகித்தார், அவமானம் என்கிற சோதனையை சகித்தார், வேதனை என்கிற சோதனையை சகித்தார். இப்படி அவருடைய சிலுவை பாடு மரணத்தில் அநேக சோதனைகளை அவர் சகித்ததினால, அவர் நமக்காக பாடுபட்டதினால, நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு நம்மை மீட்டெடுத்த தெய்வம் இன்று நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் நம்மோடு கூட இருப்பதினால நமக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை சகித்து கொள்ளக்கூடிய கிருபையை தேவன் தந்திருக்கிறார்.